Hello viewers, welcome to Kadai Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சிம்பிள் சிக்கன் சுக்கா. சிம்பிள் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சுக்கா செய்ய முதல்ல ஒரு panல நாம ஒரு 10 ml ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நாம ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனேயே நான் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 200 கிராம் சிக்கன் சுக்காவுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது கூடவே நாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் நான் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சுக்கா ட்ரை கிரேவின்றதுனால நம்ம ஒரு போர்ஷன் வெங்காயத்துக்கு 1/2 போர்ஷன் தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் இதோட நல்லா வதங்கி வரட்டும். கரெக்டாக ஒரு 1 மினிட்க்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. கரெக்டாக 1 மினிட்ல வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது லைட்டாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நாம் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த கறியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு இதில் இருக்க தண்ணியே போதும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க போதும். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் சிக்கன் வேகட்டும். கரெக்டாக இப்போ 1 மினிட் ஆகிருக்கு. இப்போது இதில் நாம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கனை 8லேருந்து 10 நிமிஷம் மட்டுமே மேக்ஸிமம் வேக வைங்க, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கருவேப்பிலை தூவிடலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிடலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூடான சுவையான சிக்கன் சுக்கா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.